சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, விருச்சிக லக்னக்காரர்களுக்கு கஜகேசரி யோகம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு குரு 2க்கும் 5க்கும் அதிபதியாக வர்றாரு. அதே சமயத்தில் சந்திரன் 9ஆம் அதிபதியாக வர்றாரு. அதனால் இவங்களுக்கு அஷ்டமாதிபதி தோஷம் ஏற்படுறதில்லை. அதனால் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு கஜகேசரி யோகம் முழுமையான பலன்களை கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் இவங்களுக்கு மறைவு ஸ்தான அதிபதிகளோட சம்பந்தம் ஏற்படக்கூடாது. இவங்க மறைவு ஸ்தானத்தில் உட்காரக்கூடாது. பாவர்களின் சேர்க்கையும் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் 100% கஜகேசரி யோகம் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு பலன் கொடுக்கும். துலாம் லக்னக்காரர்களுக்கு குரு 3ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வர்றாரு. அதனால் அஷ்டமாதிபதி தோஷம் வந்துடுது. அதனால் துலாம் லக்னக்காரர்களுக்கு கஜகேசரி யோகம் முழுமையான பலன்களை கொடுக்காது. யோகத்தின் வலிமை குறையவே செய்யும். அதேமாரி தனுசு லக்னக்காரர்களுக்கும் கஜகேசரி யோகம் முழுமையான பலன்களை கொடுக்காது. காரணம், 1க்கு 4க்கு அதிபதியாக குரு வந்தாலும் 8ஆம் அதிபதியாக சந்திரன் வந்துடுறாரு. அதனால் அஷ்டமாதிபதி தோஷம் ஏற்பட்டு கஜகேசரி யோகம் முழுமையான பலன்களை தர முடியாமல் போயிடுது. அதுக்காக துலாம் லக்னக்காரர்களும் தனுசு லக்னக்காரர்களுக்கும் யோகமே இல்லையாண்டா அப்படிலாம் கிடையாது. மற்ற யோகங்கள் எத்தனையோ இருக்குது. கஜகேசரி யோகம் இல்லைண்டா இன்னும் எத்தனையோ யோகங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீச்சபங்க ராஜ யோகம், விபரீத ராஜ யோகம், அனபா யோகம், சுனபா யோகம்னு பல யோகங்கள் இருக்குது. இன்னும் எத்தனையோ யோகம், 300 வகையான யோகங்களுக்கு மேலே இருக்குது. ஏதாச்சும் ஒன்று நிச்சயமாக பலன் கொடுக்கும். அடுத்த பதிவில் மீன லக்னக்காரர்களுக்கு கஜகேசரி யோகம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.